Hello, எப்படி இருக்கீங்க? என் பேரு ஜலால். Today what we are going to see is how to introduce yourself and how to introduce two people who don't know each other. இதுதான். அதாவது என்னன்னா நம்மளையே எப்படி அறிமுகப்படுத்துறது, அதுக்கு பிறகு ரெண்டு தெரியாதவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத ரெண்டு பேரை எப்படி அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷனை எப்போ பண்ணணும்னா, சப்போஸ் யூ ஆர் இன் அ கிளாஸ் ரூம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த காலேஜ். அப்போ யுவர் ப்ரொஃபஸர் ஆர் லெக்சரர் வில் ஆஸ்க் யூ டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் டு த என்டையர் கிளாஸ். பிறகு இன்னொரு சந்தர்ப்பம் என்னென்னா, ஒரு ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டினுடைய மேரேஜினுடைய ரிசப்ஷன். ஸோ யூ மீட் பீப்புள். அப்போ யூ மே ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஆர் ப்ராபப்ளி யூ மே ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் டூ பீப்புள் ஹூ டோன்ட் நோ ஈச் அதர், whom you know but they don't know each other. அப்போயும் you may have to introduce them. இதுதான் situation. இந்த situationல there are two types of situations. One is formal introduction, another is informal introduction. Formal introduction இந்த ஆஃபீஸில் நடக்குது, இல்லாட்ட ஒரு பெரிய டிக்னிட்டரி போய் பார்க்குறீங்க, அப்போ ஒரு ஃபார்மல் இன்ட்ரொடக்ஷன். இன்ஃபார்மல் இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, ரொம்ப கேஷுவலாக உங்கள் ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். அது இன்ஃபார்மலாக இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷனையும் பார்ப்போம். ஃபார்மல் இன்ட்ரொடக்ஷனில் சப்போஸ் யோர் நேம் இஸ் முகமது ஜக்கரியான்னு வச்சுக்கோங்க. அப்போ யூ சி அ யங் லேடி, அந்த லேடி இருக்கிறாங்க, யூ வாண்ட் டு கோ அண்ட் டாக் டு ஹர். அப்போ யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அப்போ என்ன சொல்வீங்க? ஹலோ, ஐ ஆம் முகமது ஜக்கரியா அப்படின்னு சொல்வீங்க. அந்த லேடி அதுக்கு இன் ரெஸ்பான்ஸ் ஷி வில் சே, ஹலோ, ஐ ஆம் லிண்டா அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லிண்டா அலெக்சாண்டர் உங்கள் நேம். அதுக்கு பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ மிஸ் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, யூ கேன் கால் மீ லிண்டா, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ மிஸ்டர் ஜக்கரியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் யூ ஆர் டெல்லிங் யுவர் நேம், ஐ ஆம் முகமது ஜக்கரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக அந்த லேடி யங் லேடி என்ன சொல்கிறாங்க? ஐ ஆம் லிண்டா அலெக்சாண்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ மிஸ் அலெக்சாண்டர். மிஸ் அலெக்சாண்டர்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஸோ த கரெக்ட் எட்டிகெட் இஸ், அதாவது கரெக்ட் மேனர் இஸ் டு அட்ரஸ் அ லேடி மிஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணணும். தெரியாது இல்லையா உங்களுக்கு, அவங்க மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது தெரியாது. அதுதான் கரெக்ட் எட்டிகெட். அதனால் அதேபடி தான் இவர் மிஸ்டர் ஜக்கரியா சொல்கிறாரு, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ மிஸ் அலெக்சாண்டர்னு சொல்கிறாரு. இன்னொன்று அவர் லிண்டா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணல. எப்போதுமே ஒரு லேடியை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க அவங்க ஃபேமிலி நேமை சொல்லணும், இல்லாட்டா அவங்க ஹஸ்பண்ட் நேமை சொல்லணும், இல்லாட்டா அவங்க ஃபாதர் நேமை சொல்லணும். அலெக்சாண்டர் குட் பி தர் ஃபேமிலி நேம் ஆர் ஹஸ்பண்ட்ஸ் நேம் ஆர் ஃபாதர்ஸ் நேம். Then you address her as Miss Alexander. அதான் கரெக்ட் வே ஆஃப் அட்ரஸிங் யங் லேடி. அது கரெக்ட் எட்டிகெட். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, she wants to be more comfortable with you. You can call me Linda. என் ஃபர்ஸ்ட் நேம் லிண்டா. You can call me by my first name அப்படின்னு சொல்கிறாங்க. It's a pleasure to meet you, Mr. Zakaria. At that point of time, if she puts out her hand, அப்போ you can also shake hands with them. So the correct etiquette is with a lady, especially நம்ம கல்ச்சரில் ஒரு லேடிகிட்ட நம்ம கையை கொடுக்கறது அவர் நாகரிகம் இல்லை, தெரியாது. அவங்க எப்படிப்பட்ட டைப்பு, என்ன சோஷியல், அவங்க சோஷியல் பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்லாட்டா அவங்க ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம கையை கொடுக்கக்கூடாது. அதுக்கு சப்போஸ் அவங்க கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, she is a more friendly type, a little bit not shy அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அவங்க there are two types of people இல்லையா, shy people இருக்காங்க, not so shy people இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த லேடி லிண்டா அலெக்சாண்டர் not so shy. அதனால் she puts out her hand to shake hands with you. So you also shake your hands with her. அதுதான் அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஒரு ஜென்டிலாக இருக்கணும்,
ரொம்ப ஃபேர்ம் கிரிப்பாக இருக்கக்கூடாது, போட்டு அழுத்திடக்கூடாது. நீங்கள் வந்து ஃபேர்ம் ஹேண்ட் ஷேக்காக இருக்கணும், நாட் வெரி ஹார்டு கிரிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார்மல் இன்ட்ரொடக்ஷன். Now I will run through the entire conversation. Hello, I am Mohammed Zakaria. Hello, I am Linda Alexander. It's a pleasure to meet you, Ms. Alexander. Oh, you can call me Linda. It's a pleasure to meet you too, Mr. Zakaria. At that point of time, you can shake hands with her. So it should be a gentle handshake. Now we will examine informal introduction. Informal introduction is pretty simple and straightforward, because you are going to meet people of your same age group, or people who are generally very friendly socially. You are not going to meet your big boss of your company or the principal of the college, where formal introduction is required. இப்போ வந்து நம்ம வந்து கேஷுவலாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு யங் லேடியை பார்க்குறீங்க. Hi, I'm Shekhar அப்படின்னு சொல்கிறீங்க. Nice to meet you. Hi, I'm Philomena. Nice to meet you too அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Shekhar, nice to meet you. Instead of saying it's a pleasure to meet you அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்குது. Nice to meet youங்கிறது கொஞ்சம் கேஷுவலாக இருக்குது. Hi, I'm Shekhar. Nice to meet you. Hi, I'm Philomena. Nice to meet you too அப்படிங்கிறாங்க. And then they shake hands. If they are comfortable, if the lady is comfortable in shaking hands, she will put out her hand to shake hands with you. At that point of time, you can also put out your hand and shake hands with her. So the etiquette is lady has to put out the hand first. That's important நம்ம கல்ச்சரில். Next வந்து you are going to introduce two people who don't know each other. Suppose your name is Iqbal Hussain அப்படின்னு வச்சுக்கோங்க. You are going to introduce Mr. Vinod Joseph and Miss Clarice John. இதில் வந்து மிஸ்டர் வினோத் ஜோசப் வந்து ஒரு மேனேஜராக இருக்கார், இல்லாட்டா ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார், இல்லாட்டா ஒரு கொஞ்சம் வயசில் பெரியவராக இருக்கார். அது மிஸ் கிளாரிஸ் ஜான் வந்து ஒரு யங் லேடியாக இருக்குது, இல்லாட்டா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லாட்டா ஒரு ஸ்மால் லெவல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, பெரிய ஆஃபீஸராக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இக்பால் ஹுசைன், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, ஹேவ் யூ மெட் ஈச் அதர் பிஃபோர் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வினோத் ஜோசப் அந்த கொஞ்சம் வயசில் பெரியவர் சொல்கிறார், நோ வி ஹேவன்ட் அப்படின்னு சொல்கிறார். இக்பால் ஹுசைன் சொல்கிறார், மிஸ்டர் வினோத், திஸ் இஸ் மிஸ் கிளாரிஸ் ஜான். மிஸ் கிளாரிஸ், திஸ் இஸ் மிஸ்டர் வினோத் ஜோசப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வினோத் ஜோசப், இஃப் இட்ஸ் அ ஃபார்மல் செட்டப் ஆஃபீஸ் சரௌண்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ மிஸ் கிளாரிஸ் அப்படின்னு சொல்லுவார். ஒரு இன்ஃபார்மலாக இருந்தால் ஒரு சின்ன சோஷியல் கேதரிங் மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நைஸ் டு மீட் யூ மிஸ் கிளாரிஸ் அப்படிம்பாங்க. அப்போ வந்து கிளாரிஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபார்மல் மீட்டிங்கில் இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ மிஸ்டர் வினோத் ஜோசப், நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் வினோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த ப்ரோட்டோக்கால் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டர் வினோத் ஜோசப் வந்து கொஞ்சம் சீனியர் பர்சன், ஒரு மேனேஜர் இல்லாட்ட ஒரு ப்ரொஃபஸர். ஆனால் கிளாரிஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லாட்ட ஒரு ஸ்மால் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கிளாரிஸ்ட்டை வினோத் ஜோசப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. வினோத் ஜோசப்கிட்ட தான் கிளாரிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதான் சொல்கிறீங்க, மிஸ்டர் வினோத் ஜோசப், திஸ் இஸ் மிஸ் கிளாரிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ் கிளாரிஸ், திஸ் இஸ் மிஸ்டர் வினோத் ஜோசப் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரோட்டோக்காலை நீங்கள் பார்க்கணும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் இந்த இதில் உள்ள இம்பார்ட்டண்ட். மற்றபடி இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ சொல்லலாம், இட்ஸ் அ நைஸ் டு மீட் யூன்னு சொல்லலாம், ரெண்டு பேரும். அதுக்கு பிறகு அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் சினாரியோ என்னென்னா, it is the first day of your college. So your professor or a lecturer walks in and tells every one of you to introduce yourself. அப்போ வந்து உங்கள் டர்ன் வருது, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க உங்களே. என்ன சொல்கிறீங்க, ஐ ஆம் பிரகாஷ் வெங்கட், ஐ கம் ஃப்ரம் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ கம் ஃப்ரம் மயிலாப்பூர்,
ஆர் ஐ கம் ஃப்ரம் செங்கல்பேட், ஏதாவது ஒரு உங்கள் ஊரை சொல்லுங்கள். ஐ எம் பிரகாஷ் வெங்கட், ஐ கம் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அப்போ வந்து லெக்சரர் கேட்குறாரு, why don't you tell about your school studies, your extracurricular activities and your family background அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து you can say, I did my high school studies in so and so school. ஸ்கூல் பேரை சொல்லி சொல்லுங்கள். I did my high school studies in this school. I was in the cricket team of the school. I am a spin bowler அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எது தோணுதோ அதை சொல்லுங்கள். எதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருந்தீங்களோ அதை சொல்லுங்கள். ஐ வாஸ் இன் த கிரிக்கெட் டீம் ஆஃப் த ஸ்கூல், ஐ எம் அ ஸ்பின் பவுலர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இவ்வளோ போதும். அதுக்கு பிறகு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. why don't you tell about your who are all in your family அப்படின்னு கேட்டாருன்னா, I am the second of the 3 children to our parents. I have an older brother who works in revenue department of the government of Tamil Nadu at Chennai. And I have an younger sister who is still in the college. We are originally from Tirunelveli, but now settled in Chennai for the past 12 years. அப்படின்னு சொல்லுங்கள். இது கேட்டால் சொன்னால் போதும். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு கேட்டால் சொன்னால் போதும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை நீங்கள் எழுதி படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. when you go to attend the college for the first time. ஏன்னா அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது உங்கள் பேரை சொல்லணும், அது பிறகு உங்கள் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு பிறகு அவர் கேட்டார்னா உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லணும், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி கேட்டால் அதை பற்றி சொல்லணும். இதெல்லாம் எழுதி படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் பிஃபோர் யூ அட்டெண்ட் யுவர் காலேஜ். அதேபடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே உங்கள் ஆஃபீஸை அட்டெண்ட் பண்ணுறீங்க. ஆஃபீஸை அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஐ ஆம் எலிசபெத், அதாவது இந்த ஒரு எம்ப்ளாயி வந்து he or she is meeting the manager for the first time on the first day of joining the office. அப்போ வந்து சொல்கிறீங்க, I am Elizabeth from Tirunelveli. I am 2018 officer training. இது ஆஃபீஸர் ட்ரைனிங் இல்லாட்ட நியூ ரெக்ரூட் ஏதாவது சொல்லுங்கள். ஸோ இன் திஸ் கேஸ் ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனில் ஷீ இஸ் எலிசபெத் இஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. ஐ ஆம் 2018 ஆஃபீஸர் ட்ரைனிங். I have just finished my induction course at our training center at Mylapore அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஹர் இண்டக்ஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொன்னோம், I have been transferred from Tirupur for further training at this office அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஜாயின் பண்ணி ஒரு 6 months ஆயிடுச்சுன்னா அடுத்த 6 monthsக்கு வேறு இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், I have been transferred from Tirupur for further training at this office. I have worked in the accounts and foreign exchange department at the Tirupur office அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலாம். எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்களோ அதையும் சொல்லலாம். I am glad to have got an opportunity of working in this office for further training அப்படின்னு சொல்லலாம். மேனேஜருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். I am glad to have got an opportunity of working in this office for further training அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி பேசணும் அப்படிங்கிறது. Though introducing yourself or introducing two people who don't know each other seem little easy, it's better you practice. ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போய் தான் தயக்கம் இல்லாமல் நம்ம பேச முடியும், அதை 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதனால் ஐ சஜஸ்ட் யூ ப்ராக்டிஸ் திஸ். யூ ப்ராக்டிஸ் ஒன் பர்டிகுலர் வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப், ஒன் பர்டிகுலர் வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் டு பீப்புள். நிறைய வழிகள் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து பெர்ஃபெக்டாக ஆக்கிக்கோங்க. அப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது போல் உள்ள வீடியோக்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசணுங்கிற வீடியோக்கள் வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதாவது தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களும் இங்கிலீஷ் பேச பழகணும் இல்லையா? எல்லோரும் நீங்கள் பழகினா தான் நல்லா இருக்கும். ஒரு குரூப்பாக இருந்து பழகினா தான். அதுக்கு பிறகு என்னுடைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உள்ள வீடியோக்களை, அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிற உள்ள வீடியோக்கள் நான் அடிக்கடி கொடுக்குறேன். நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும்.
அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.